வணக்கங்க. தெருக்கள்ல சமூக நாய்கள பார்த்திருப்போம். நாய்கள வந்து சிலர் கல்லால அடிப்பாங்க. கல்லால அடித்தா தண்டனை இருக்கு. அது என்ன தண்டனைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துடுறேங்க. நான் ஒரு சமூக நாய் சேவகர். எங்க ஏரியால எந்த நாய்க்கு என்ன ஆனாலும் என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த சமூக நாய் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கங்க. இந்த இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது ஆஹ் என் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இதுல இந்த சேனல்ல வந்து நான் டாக் ரிலேட்டடான நிறைய டாக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமாங்க. சமூக நாய் எனக்கு தெரிந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது அம்மு. அந்த நாய் பேர் வந்து அம்மு. அம்முவை வந்து யாரோ கல்லால் அடிச்சிட்டாங்க. அம்முக்கு நாங்க கருத்தடை, அதாவது இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ற ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அதுதான் கவர்மெண்ட்ல ரூல் இருக்கு. ரூல் படி நாங்க பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு, சமூக நாய்க்கு. அப்புறம் அவங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்டு தினமும் அங்க இருக்கிற அம்மு அண்ட் அம்முவோடைய ஃப்ரெண்ட்ஸ் 30-40 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா, கல்லால அடிச்சிட்டாங்க அப்படின்னு பையன் வந்து சொன்னாங்க. சொல்லும் போது எங்க வீட்டுல வந்து யாருமே இல்லை. அந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு பதட்டம்னா சொல்ல முடியாத பதட்டம்ங்க. நம்ம தினமும் போய் சாதம் போட்டுட்டு இருக்கிற நம்ம குழந்தையா பார்த்துட்டு இருக்கிற அந்த நாய்க்கு உடம்பு முடியாம போனா கூட ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு நாய்க்கு இது நடந்த உடனே எனக்கு சொல்ல முடியாத வேதனை. வீட்டுல யாரும் இல்லைங்க. பதட்டத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. முதல்ல தண்ணி குடிச்சிட்டேன் நானு. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல. பின்னாடி இந்த கண்டினியூஷனா அங்க போய் பேச போகும்போது தண்ணியை குடிச்சிட்டு அந்த போய் பார்க்க போனேங்க. அம்மு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு, எப்படி இருக்கான்னு பார்க்க போனேன். அங்க போனா அம்முவை காணோங்க. ஒளிஞ்சிட்டா அம்மு. போய் ரொம்ப நேரம் தேடி 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 பார்த்தோங்க. பார்த்த இடத்துல அம்மு எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து நல்லாவே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிதான் இருந்தது. ஒளிஞ்சிருச்சுன்னா கிடைக்காம போயிரும் அப்படிங்கிற பயம். ரத்தம் கொட்டுதுன்னு சொன்னாங்க. கோபம் ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கங்க. போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலான்னு எல்லாருமா சேர்ந்து தேடினதுல கொஞ்சம் நேரத்துல அம்மு கிடைச்சிட்டாங்க. உயிரே வந்ததுங்க. அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு அதுக்குள்ள எங்க வீட்டுல அவங்களையும் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டேன். கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. போய் தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வைக்க போற நேரத்துல பசங்க சொன்னாங்க, இவர் தாங்க அடிச்சாங்க, நான் அதை வந்து வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தேன் ஆண்டி அப்படின்னு கொஞ்சம் என்ன தூரமா கூட்டிட்டு போய் சொல்லிட்டாங்க. நானு உடனே வாய்க்குள்ள வந்து வார்த்தைகள், நிறைய கேள்விகள் வருது. கோபம் இருக்கு, பதட்டமும் கோபம் எல்லாம் கலந்து சரியான கோபத்துல வந்து வாயை விட்டுற போறோமோ அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோலுங்க. கொதிக்குது, மனது வந்து கொதிச்சுட்டு இருக்கு எனக்கு. நம்ம குழந்தைய வந்து இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு கொதிச்சிட்டு இருக்கு. வாய்கள்ல இருந்து வார்த்தை வந்துட்டா அது பெரிய சண்டையாயிரும். அதை வந்து என்னால சமாளிக்க முடியாது. இப்போ நாயை தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தாம ரொம்ப கோபத்தை வந்து அப்படியே அடக்கிட்டேங்க. அந்த கோபத்தை அடக்கிட்டோம் நாங்க. போய் நிதானமா என்னங்க நடந்ததுன்னு கேட்டேன். அவரு நாய் வந்து எங்க பொண்ணை கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப சீக்கிரமா நாய் கடிச்ச பொண்ணை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு காட்டுங்க. நம்ம வந்து எனக்கு தெரியும் அவர் வந்து போய் சொல்றாருன்னு தெரியும். காட்டுங்க, பொண்ணை காட்டுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொன்னேன். எவ்வளவு டீப்பா இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே இல்லைங்க, நாய் கடிக்க வந்தது, அதனால கல் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னாரு. இப்படி மாத்தி மாத்தி சொல்லும் போதே இவர்கிட்ட வந்து ரொம்ப ஆர்கியூமெண்டா பேசிட்டு இருந்தாரு. பேசி பலன் இல்லை, நமக்கு டைம் இல்லை. கண்ணு வந்து என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கணும். ரத்தம் கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குங்க. இந்த நேரத்துல நான் இவருக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு தூக்கிட்டு நாங்க போயிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க கண்ணை செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்ததுல கண்ணு நல்லா டீப்பா அடிபட்டிருக்கு. கொஞ்சம் நேரம் தாமதித்து இருந்தாலும் கண்ணு போக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ரொம்ப சேட் ஆயிட்டோங்க நாங்க. ரொம்ப கவலை ஆயிருச்சு எங்களுக்கு. ஒருவேளை நாங்க இல்லாம இருந்து நாய்கள் இந்த மாதிரி அடிபட்டு இருந்ததுன்னா என்னென்ன நம்ம உலகத்துல நாய்களுக்கு நடக்குதுன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த செகண்ட் எனக்கு அதான் தோணிச்சு.
உடனே கண்ணை சரி பண்ணிடலாம், 10 நாள் மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மருந்தை போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க அன்னைக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. 2 நாள் கழிச்சு போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல மைண்ட் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். அங்க எஃப்ஐஆர்லாம் வேணாங்க, நாங்க வந்து இப்போ பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கையோட கூட்டிட்டு வந்துட்டோம். அவரை கூட்டிட்டு வந்துட்டு போலீஸ் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு பேச பார்த்தா அவங்க இல்லை, அவரு வேலைக்கு போயிருந்தாரு. சரின்னு நாங்க பேசுறோங்க அப்படின்னு சொன்னாங்க போலீஸ். அவங்களும் சரி சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சாயந்தரம் திருப்பி நானே போய் ஒரு தடவை பார்த்துடலாமா அவர் அடிச்சவரை அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசி பார்க்கலாம். ஏன்னா அடுத்த வேற நாய்களுக்கு ஏதாவது பண்ணிடுவாருங்கிற பயம் எனக்கு இருந்தது. அதனால போய் பேசலாம் நிதானமா அப்படின்ட்டு கொஞ்சம் என்ன அவரை கொஞ்சம் புரிய வைக்கலான்னு போனேங்க. போனதுல அவர் வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவர் கொஞ்சம் போலீஸ் எல்லாம் வந்துட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிச்சுட்டு போனதை புரிஞ்சுட்டாரு. புரிஞ்சுட்டு இது நாய்கள் வந்து தெருநாய் அப்படின்னு நினைச்சிட்டு அடிச்சா அந்த தெருநாய்க்கு பின்னாடி ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுட்டார். நான் சொல்லும் போதே புரிஞ்சுட்டாரு. நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, இது வந்து சட்டத்தின் கீழ் அடிச்சதற்கு தண்டனை இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். அது தெரியாதுன்னு சொன்னாங்க. அது ஆல்ரெடி போலீஸ் வந்ததுலயே பயந்துதான் இருந்தாங்க. இப்போ அந்த நாய்க்கு வந்து கண்ணுல அடிபட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இருந்தா என்ன ஆயிருக்கும், கண்ணு போயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன் அவர்கிட்ட, ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க இந்த நாய் அவ்வளவு பெரிய கல் எடுத்து அடிச்சீங்களே, அது உங்களை கடிச்சதா திருப்பின்னு கேட்டேன். இல்ல பௌபவாத் பண்ணதான்னு கேட்டேன். இல்லைங்க மேடம், அது வந்து குயின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருச்சு, உள்ள ஓடிடுச்சு அந்த பக்கமா அப்படின்னாரு. அப்போ யாரு பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான், எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு நீங்க வந்து நீங்களா உணர்ச்சி அவரும். ஆனா ஒரு விஷயங்க, அது ஒரு உயிர். சட்டம் இல்லைன்னாலும் அவர்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கணுங்க. சட்டம் இல்லைன்னா என்ன, நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு உயிரினத்தை நம்ம துன்புறுத்துறது எவ்வளவு ஒரு பாவ செயல், எவ்வளவு ஒரு பரிதாபமான செயல் இல்லையா? நம்ம எப்படி வீட்டுல இருக்கோமோ, வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரிதாங்க அவங்களுடைய வீடு வந்து தெருக்கள் தான். அவங்களால ஒரு 10 மீட்டர் கூட தாண்டி வேற இடத்துல போய் நீங்க அடித்தா கூட போய் உட்கார முடியாதுங்க. அங்க இருக்கிற நாய்ங்க வந்து இவங்களை விட மாட்டாங்க, அவங்களும் இவங்களும் அடிச்சுப்பாங்க. இதுதான் அவங்களுக்கான சேஃப்டிங்கிறதே அவ்வளவுதான் அவங்களுக்கு. இத வந்து நம்ம இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமேலாவது அவங்கள படுத்தாம நாய்களை இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி விட்டுருங்க. சட்டம் இல்லைனாலும் நம்ம மனிதர்களை நல்ல மனிதாபிமானத்தோட இருந்தா நாய்களும் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, குணங்களும் மாறாது, அவங்களுடைய குணமும் மாறாது. நம்ம அன்பு காட்டினா அவங்களும் நம்ம கிட்ட அன்பு தாங்க காட்டுவாங்க. அதாவது ஆராய்ச்சியில கூட சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துல ஏரியால வந்து நாய்கள் கோபமா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நிறைய அங்க இருக்கிறவங்க வந்து நிறைய கோபப்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நாய்களின் குணங்கள் அந்த ஏரியால உள்ள மனிதர்களின் பிரதிபலிப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. வலியும் பசியும் வேதனைகளும் நிறைந்த அவமானங்களும் நிறைந்த இந்த நாய்களை வந்து நீங்க அடிக்கிறீங்களே, எல்லால் அடிச்சதுனால அந்த நாய்களுடைய குணங்கள் மாறிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது கவர்மெண்ட்டும் அதை பத்தி பேசியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டேங்க. சட்டத்திலயும் அதை பத்தி பேசியிருக்காங்க. அவருக்கு அதை பத்தியும் ஒன்றும் தெரியல. எப்படின்னா எப்படிங்கிறது புரிய வச்சேன் நான். நீங்க வந்து நம்ம குழந்தைங்களை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா நமக்கு எப்படி கண்ணிலிருந்து ரத்தம் அப்படி கொட்டோன்னு கொட்டிட்டு இருந்ததுன்னா நம்ம மனது எப்படி ஒரு பாடா படும். நம்ம குழந்தை கண்ணுல இருந்து இவ்வளவு ரத்தம் கொட்டுதே அப்படின்னு. நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம மனதெல்லாம் ஒரு மாதிரி பயந்துருவாங்க இல்லையா? அதே மாதிரிதாங்க நாய்களுக்கும் அவங்கள சுற்றி உள்ள நாய்கள் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஒரே குடும்பத்துல பிறந்தவங்களும் பயந்துருவாங்கங்க. பயந்துட்டு இப்ப என்ன ஆகும்னா அடுத்து வேற யாரு பார்த்தாலும் மனிதர்களை பார்த்தாவே பயம்னு ஒண்ணு வந்துரும். அந்த பயத்தினால அவங்க குணம் வந்து மாறிடும். இப்ப வரைக்கும் நல்லா இருந்த என்ன வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாம எங்களை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பதிவு வந்து அவங்க மனதுக்குள்ள ஆழ் மனதுல பதிஞ்சிரும்.
இந்த தப்பை யாரு பண்றது? நம்ம தானே அப்படிங்கறத சொன்னது உடனே அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப நீங்க அடிச்சுட்டு போயிட்டீங்க, வேற யாருக்கிட்டையாவது வந்து இப்போ சொல்லுவீங்க, இந்த நாய் ஏன் அடிச்சேன்னா அது கடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லும் போது எல்லாருமே அந்த நாயை வந்து ஒரு வில்லன் மாதிரி பார்ப்பாங்க. அந்த நாய் நினைக்கும், யாரு எந்த காரணத்துக்காக என்ன, நான் ஒண்ணுமே பண்ணாம என்ன அடிச்சாங்க, இப்ப எல்லாருமே அந்த மாதிரி பாக்குறாங்களே, என்ன பிடிக்காத மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கிற உங்க பொய் எல்லாரும் நம்பி நாயை வந்து துன்புறுத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க பண்ண தப்ப வந்து கேமரா பார்த்திருக்கு, ஆளுங்களும் உள்ள வீட்டுல இருந்து பார்த்திருக்காங்க, 1-2 பேர் ரெக்கார்டு கூட பண்ணிருக்காங்க. அது தெரியுமான்னு கேட்டேன். அவருக்கு பயத்துல சட்டமும் இருக்கு, நினைச்ச உடனேவே அவருக்கு பயம் வந்துருச்சு, தண்டனை இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் இருக்கு இல்லையா இப்போ. இனிமேல் இந்த நாய்களை வந்து நான் வம்பிழுக்க மாட்டேன் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாரு. நல்ல, இது வந்து உண்மையான சம்பவம். ஒரு மனதுல சட்டம் மட்டும்தான் அதுக்கு காவலாளியா நாய்களுக்கு. உணர்வும் வலியும் உள்ள நம்ம தெருக்களில் நம்மளையே நம்பி இருக்கிற நாய்களை நம்ம துன்புறுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிறது கூட போதும் இல்லையா? நம்ம சாதம் போடணும் அப்படின்னு கூட இல்லைங்க, முடிந்தால் போடுங்க, ஆனா அதை துன்புறுத்தாம இருங்க. கருணையா இருந்துட்டு போலாமே, அதை துன்புறுத்த வேண்டாமே, அதுக்கும் வலி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமே. இங்கதான் நம்ம கூட நான் பொறுமையா இருந்ததுனாலையும், நல்ல அன்பா நாய்களுக்கு நம்ம எப்பவுமே அவர்கிட்ட அன்பா பேசி நாய்கள் கிட்டயும் அன்பா பேசினத அவர் கவனித்து இருந்ததுனாலையும் இங்க ஒரு மனம் மாற்றமானதுங்க. அவரு இனிமேல் வந்து நாயை நான் அடிக்க மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன், வேற நாய்களுக்கும் தண்ணி வைக்கிறேன், என்னால முடிந்த பிஸ்கெட் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயத்தையும் இங்க ஒத்துக்கிட்டாரு அவரு. இந்த நாய்கள் வர்றதுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடி நிறைய என்னோட பைக்கு கூட காணாம போயிருக்கு. ஆனா இப்ப வந்து இவங்க எப்பவுமே இங்கேயே உக்காந்துட்டு இருக்கிறதுனால, தெருக்குள்ளேயே இருக்கிறதுனால எந்த ஒரு திருட்டுத்தனமும் இப்ப நடக்கிறது இல்ல. பைக்கும் ரொம்ப சேஃப்டியா இருக்கு. யாராவது வந்து திருட வந்தா கூட, யாரும் இல்லைன்னு நினைச்சு அவங்க வந்து திருட வந்தா கூட கத்திடுறாங்க. அதனால எங்களுக்கும் தெரிஞ்சிருது, எந்த ஒரு பயமும் இப்ப எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. இது எவ்வளவு பெரிய மாற்றங்க. விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நமக்கு உதவியா இருக்கும். நாய்களை பற்றியும் நாய்களுடைய குணங்கள் எப்படி மாறும், ஒரு மனிதனுடைய தவறான செயலினால, தப்புனால நாய்களை வந்து நம்ம மாத்தி விட்டுட்டு அவங்கள வந்து வில்லன் ஆக்கி விட்டுடுறோம். இதுக்கு பின்னாடி ப்ரூஃப் கிடைச்சதுன்னா ஒரு நாயுடைய வாழ்க்கையும் மாறிடுது, எல்லா நாய்கள் வாழ்க்கையும் மாறிடுச்சு. அந்த மனிதரும் இப்போ சந்தோஷமான மனிதரா இருக்காரு. இதுல என்னன்னா நான் கத்துக்கிட்ட பாடம் அப்புறம் மாறல் என்னதுன்னா, உண்மையான அன்பும் எந்த சூழலிலும் பொறுமையை நம்ம கையாண்டா அது ஒரு புது நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாடம் நானே கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்துல இருந்து. இதுல அனிமல் ஆக்டிவிஸ்ட் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையா இருங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, சின்னதுன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை பெருசுபடுத்திட்டே போனோம்னா அது உங்களுக்கும் பிரச்சனை ஆயிரும், நாய்களுக்கும் பிரச்சனை ஆயிரும். இந்த விஷயத்த மனதில் எப்பவுமே வச்சு நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணி எப்படி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் பாருங்க. இனிமேல் யாராவது அடிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இல்ல யாராவது அடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி சட்டத்துல வந்து தண்டனை இருக்கு அடிக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா இனிமேல் ஒரு மனமாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய சின்ன முயற்சியை இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெற்றேங்க. என்னுடைய அடுத்தடுத்து வரும் வீடியோக்களையும் பாருங்க. கமெண்ட்ல வந்து ஏதாவது தெரியப்படுத்த வேண்டியது இருந்ததுனாலும், என்னுடைய தவறுகள் ஏதாவது இருந்ததுனாலும் தெரியப்படுத்தலாம் நீங்க. நன்றிங்க.